ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க இந்த வீட்டோட ஸ்பெஷலான ஆளை காட்டுறேன். இதோ இங்கே இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காளே, இவ தான் எங்கள் வீட்டோட கடைசி பொண்ணு. பேரு நித்யா. இவளை எழுப்புறதுக்குள்ள நமக்கு போதும் போதும்னு ஆயிரும். அதனால இந்த டாஸ்க்குக்கு யாருமே என் கூட வரமாட்டாவ. நான் வந்து எழுப்புனாதான் உண்டு, இல்லைன்னா மேடம் எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கிட்டு இருப்பாங்க. நித்யா, நித்யா வாங்க அக்கா, என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. நித்யா, அக்காங்க 2 பேரும் காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. உன்னை ட்ராப் பண்ணிட்டு தானே போகணும். எந்திரிச்சுக்கோ. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்கல. நித்யா, அக்கா சொன்னா கேப்ப தானே? போங்க அக்கா, ரொம்ப குளிருது. அடியே, எங்க எல்லாருக்கும் தாட்டி குளிருது. நாங்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகலையா? ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சுக்கோ. சிரிச்சுட்டே சொல்லும்போது கேளு. அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா ஒன்ன நான் ஏதாவது பண்ணுவேனா? என் செல்ல தங்கச்சி இல்லை, எந்திரிச்சுக்கோ. எந்திரிச்சிட்டேன், போதுமா? இது மட்டும் போதாது. போ, எந்திரிச்சு போய் பல்லெல்லாம் தேய்ச்சி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகு. அதான் எந்திரிச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு மூஞ்சி எப்படி உம்முன்னு வச்சிருக்க? நீ சிரிச்சுட்டே இருந்தா எவ்வளோ அழகா இருப்ப தெரியுமா? இப்போ என்ன இந்த குளிர்ல என்னை எழுப்பி விட்டுட்டு சிரிக்க சொல்லிட்டு இருக்கீங்க? சரி போ, பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வா. அக்கா உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். எனக்கு காஃபி வேண்டாம், பால் தான் வேணும். சரி, ஏதோ ஒன்று தரேன்டி, போ. இவதான் எங்களோட கடைசி தங்கச்சி. ஏற்கனவே பேர சொன்னோம்ல, நித்யா. சத்யா பிறந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ பிறந்தா. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. ஆளுதான் இப்படி இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப புத்திசாலி, நல்லா படிப்பா, கிளாஸ் ஃபர்ஸ்ட். வீட்டில் கொஞ்சம் வாழு, அவ்வளோதான். இந்த வீட்டில் இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களையும் காட்டுறேன். மருமக கையில் ஒரு காஃபி குடித்தாதான் நல்லா இருக்கு. யார் காஃபி போட்டு தந்து குடித்தாலும் என் மருமக கையில் குடித்த மாதிரி ஆகுமா? இதோ எங்க அம்மாவை புகழ்ந்துட்டு இருக்காங்களே, இவங்க தான் எங்க பாட்டி. எங்க அப்பாவோட அம்மா அப்பாச்சி. இவங்கள நாங்க பாட்டின்னு கூப்பிட மாட்டோம். பேரு செல்லம்மா, அதனால நாங்க செல்லோன்னு தான் கூப்பிடுவோம். இந்த வீட்டுக்கே மூத்தவங்க இவங்க தான். எதுனாலும் இவங்க கிட்ட கேட்டுதான் பண்றது. அத்தை, காஃபி யாரு போயிட்டுனா வேற காஃபி எடுத்துட்டு வந்தா? இல்லை மருமல, காஃபி நல்லா தான் இருக்கு. எத்த, இன்னைக்கு காலையில பூரி மசாலா பண்ண போறேன், உங்களுக்கு பிடிக்கும்ல? சரி மருமல, நீ எது பண்ணாலும் நல்லா தானே இருக்கும். பழைய கஞ்சி தந்தாலும் எனக்கு அமிர்தம் தான். என்ன கைஸ் பாக்குறீங்க? மாமியார் மருமக மாதிரி இல்லைன்னு பாக்குறீங்களோ? எங்க அப்பாக்கும் அம்மாக்கு கூட சண்டை வரும், ஆனா எங்க ஆச்சிக்கும் அம்மாக்கு சண்டையே வராது. எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் பொருத்தம் இருக்கோ இல்லையோ, எங்க ஆச்சிக்கும் அம்மாக்கும் நல்ல பொருத்தம் இருக்கு. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. நாங்க எல்லாரும் ஒட்டுதான், எங்க அப்பாவோட சேர்த்து. 2 பேருக்கும் அவ்வளோ பாசம். ஒருத்தர் பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. இந்த வீட்லேயே எங்கள் ஆச்சிக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நித்யா தான் ஆச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களையும் பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கடைக்குட்டி இல்லை, அதனால அவளை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், எங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் தான். ஃபஸ்ட்டு எங்கள் ஆச்சி, செல்லம்மா, அதுக்கப்புறமா அப்பா பேர் ராஜு, அம்மா பேர் நளினி. நாங்கள் நல்லுன்னு கூப்பிடுவோம். அதுக்கடுத்து நான், என் பேர் காவ்யா, எனக்கு அடுத்த தங்கச்சி பேர் சௌமியா, அதுக்கு அடுத்தது திவ்யா, அடுத்தது சத்யா, கடைசி தங்கச்சி பேர் நித்யா. இந்த வீட்டில் நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ வாங்க எங்கள் வீடு ஃபுல்லாக காட்டுறேன். கைஸ், உள்ள நீங்கள் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதுதான் எங்களோட குட்டி வீடு. வீட்டோட பேர் அன்பு இல்லம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, எதனால் வீட்டுக்கு அன்பு இல்லம்னு பேர் அப்படின்ட்டு. எங்கள் தாத்தா, அப்பாவோட அப்பா, எங்கள் தாத்தா எங்களுக்காக விட்டுட்டு போன 2 விஷயம். ஒன்று இந்த வீடு. தாத்தாவோட பேர் அன்புக்கரசன், அதனால் மட்டும் வீட்டோட பேர் அன்பு இல்லம் கிடையாது. தாத்தா எங்ககிட்ட எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதனாலே எங்கள் வீட்டில் யாருமே ஒருத்தர் சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. எப்போவுமே நாங்கள் எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக அன்பாக இருப்போம். அதனாலேயே எங்கள் வீட்டோட பேர் அன்பு இல்லம். என்ன கைஸ், வீட்டோட பேரு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்புறம் தாத்தா எங்களுக்காக விட்டுட்டு போன இன்னொரு விஷயம். அம்மா வாங்க சார். ஆமாம், நான் வந்து உன் வீட்டில் இருந்து சாப்பிட்டு கொண்டாடிட்டு போகிறதுக்கு வரல. எங்கே உங்கள் அப்பா? அவங்க இப்போதான் எங்க அப்பா எங்கன்னு கேட்டா எதுக்கு இவ்வளவு தயக்கம்? சார், அப்பா இப்போதான் எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு குளிக்க போயிருக்காங்க. இங்கே காலையிலே வந்திருக்கீங்களே. பின்ன எங்கே உங்கள் அப்பா? ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவை கூப்பிடு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். சார் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கலாம் போயிட்டு. ஏம்மா, உங்கள் அப்பாவை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். காவியா, யாருமா?
மணி அண்ணே நீங்களா? ஏன் என்ன பார்த்தது ஷாக்காக இருக்கோ? இல்லைண்ணே, அது வட்டிக்கு பணம் வாங்கினா பணத்தை திருப்பி தரணும், வட்டி கட்டணும்னு தெரியாதா? இந்த மாதம் தேதி எவ்வளவு ஆச்சு, இன்னும் வட்டி பணத்தை கொண்டு வந்து தராமல் இருக்க? அன்னைக்கு கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது, அதான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வாட்டாக இருக்குது, அது போயிட்டு வந்ததோடி காசு வந்துடும், நான் எடுத்துகிட்டு வந்து தந்துருக்கேன்னே. அப்படியா? கொஞ்சம் காசு தானே கம்மியாக இருக்குது, பரவாயில்ல, இருக்கிறத எடுத்துகிட்டு வா. மொத்தமாக சேர்த்து கொண்டு வந்து தந்துருக்கேன்னே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்களேன். எப்போ பாரு நீ இதையே தான் சொல்லிட்டு இருக்க. உனக்கு காசு கொடுத்து நாங்கள் என்ன முட்டாளா? இல்லைண்ணே, நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து தந்துடுவேன், எப்படியாவது கொண்டு வந்து தந்துடுவேண்ணே. என் தலையை அடமானம் வச்சாவது உங்கள் பணத்தை திருப்பி தந்துடுவேன். இதையே சொல்லி சொல்லி என்னை திருப்பி அனுப்பிட்டுரு. எனக்கு என்ன வேற செலவே எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? எனக்கும் என் வீட்டு லோனு கட்டணும், நான் கரெக்டாக கட்டிட்டு தானே இருக்கேன். உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை? என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உனக்கு டைமு. இன்னைக்கு சாயந்தரம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையிலக்குள்ளே வட்டி பணத்தை கொண்டு வந்துரு. சரின்னு என்ன கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் போங்க. இவங்களுக்கு பைசாவை கொடுத்துட்டு நம்ம தான் அங்கேயும் இங்கேயும் கிடந்து அலைய வேண்டியதாக இருக்குது. நம்ம கேட்கலன்னா இதுதான் நல்லதுன்னு இப்படியே இருந்துருவாங்க. ஒன்றும் இல்லை மக்களே, கவலைப்படாத. அப்பாக்கு இன்னைக்கு ஒரு வாட்டாக இருக்குது, போயிட்டு வந்ததோடி பைசா வந்துடுமா, அதை கொண்டு போய் கொடுத்துடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, எப்படியாவது எனக்கு வேலை கிடச்சிடும். வேலை கிடச்சதோடி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரி மக்களே, நீ எதுவும் வருத்தப்படாத, போ உள்ளே போய் சாப்பிடு. சரிப்பா. அப்பாவுக்கு இன்னைக்கு ஒரு வாட்டாக இருக்குது, ஆட்டோவை கழுவ வேண்டியது இருக்கா, நான் போய் ஆட்டோவெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வரேன். சரிப்பா. இதுதான் எங்கள் வீட்டோட நிலைமை. வெளியே பார்க்கறதுக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, எங்கள் தாத்தா எங்களுக்காண்டி விட்டு போன 2 விஷயம். ஒன்று இந்த வீடு, இன்னொன்று தலை மேலே கடனை விட்டுட்டு போயிருக்காரு. அவரும் திடீர்னு போய் சேர்ந்துட்டாரு. எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு என்ன மேலே படிக்க வைக்கவும் முடியல. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர் தான், சொந்தமாக ஏதோ ஒரு ஆட்டோ மட்டும் இருக்குது. எங்களுக்குன்னு இருக்கிற சொத்து இந்த வீடு மட்டும்தான். இதுவும் எங்கள் கை விட்டு போயிடுமோன்னு டெய்லி எங்களுக்கு பயம். ஒரு விஷயம், எங்கள் தாத்தா எங்களுக்காண்டி நல்லது பண்ணது இந்த வீடு. இன்னொரு விஷயம், எங்கள் தாத்தா எங்களுக்காண்டி விட்டு போன ஒரு பெரிய விஷயம் அந்த கடன். வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க, அதையும் அப்பப்போ கட்டணும்ல. அதனால தான் இப்போ அந்த ஆள் வந்து கத்திட்டு போகிறாரு. கண்டிப்பாக எனக்கும் சௌமியாக்கும் வேலை கிடச்சிரும். கிடச்சதோடு நாங்கள் இந்த கடனெல்லாம் அடைச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அப்பா இருக்காரே ஒரு பாவம். ஒரு நாள் கூட வரிசையாக இப்படி 5 பொம்பளை பிள்ளைங்கள பெற்று வச்சுட்டேன்னு ஃபீல் பண்ணதே கிடையாது. மறைச்சி எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைங்கன்னு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டோட 5 குட்டி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதனாலே இந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சீரியஸோட பேர் நட்சத்திர கூட்டம். ஏன்னா நாங்கள் 5 பேரும் எங்கள் அப்பாவோட நட்சத்திரம் இல்லையா, அதனால். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைங்க, எப்படா இதுங்களை கரையேற்ற போகிறோன்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. ஆனால் எங்கள் ஊருக்காரங்க இருக்காங்களே, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள விட ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப வருத்தம். வாங்க இப்போ காட்டுறேன். காய்ஸ், இதோ இங்கே இருக்காங்களே, இவங்க தான் எங்கள் தெருவோட ஆல் இன் ஒன் FM ரேடியோ. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்களேன். அடியே, உனக்கு விஷயம் தெரியுமா? இப்போ போனாரே மணி. ஆமாம். எங்கே போயிட்டு போகிறாரு தெரியுமா? நம்ம நளினி வீட்டுக்கு. எதுக்குக்கா? எதுக்கு? ஊருப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காருடி. ஒரு பைசா இன்னும் கட்டலையா? அப்படியா? ஆமாம், எவ்வளவோ கோடிக்கு கடன் வாங்கியிருக்காராம். அதுக்கு வட்டி கட்டலைன்னா கேட்க போயிட்டு போகிறாரு. இக்கா, உங்களுக்கு எப்படிக்கா இதெல்லாம் தெரியுது? அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. நான் எதுக்கு காலையில இருந்தே இங்கே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல இருந்தாக்கா எல்லா விஷயம் நமக்கு தெரிய வரும். இந்த ராஜு இருக்காருல்ல, இந்த நளினியோட புருஷன், அவரோட அப்பா எவ்வளவோ கோடி கடன் வாங்கியிருக்காராம். அந்த மனுஷனும் போய் சேர்ந்துட்டாரா. அதனால இவரு தான் கடனை எல்லாம் கட்டிட்டு இருக்காரு போல இருக்கு. நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்ப எப்படி இருக்காங்க பத்தியா? ஆமாக்கா, எனக்கு வருத்தம் அது கிடையாது. வரிசையா 5 பொம்பளை பிள்ளைங்க இந்த கடனையும் வச்சுக்கிட்டு இப்படிதான் இந்த பிள்ளைங்களை கெட்டி கொடுத்து கரையேற்ற போறாரோ தெரியல. அட ஆமா அம்பிகா, எனக்கும் அதை நினைச்சுதான் கவலையா இருக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பாக்கும் அம்மாவுக்கும் இல்லாத கவலை தான் இவங்க 2 பேருக்கும். நானும் என் தங்கச்சிங்களும் எப்போ போனாலும் இதையே பேசிட்டு இருப்பாங்க. பாவம், இந்த ராஜு எப்படிதான் 5 பொம்பளை பிள்ளைங்களை கெட்டி கொடுத்து கரையேற்ற போறானோ தெரியலையே. இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஏன்னா ஊருக்கு 4 பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. இவங்க தான் கைஸ் இப்படி. ஆனா மற்ற எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. போக போக ஒவ்வொருத்தங்களையா நீங்க பாப்பீங்க. இதுதான் எங்களோட குட்டி கிராமம். பேரு சுந்தரபுரம் கிராமம்.
இங்கே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஃபேமிலிஸ் தான் இருக்குது. சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, ஆறு குளம் அருவின்னு அழகான கிராமம். போக போக அதையும் பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லாரையும் சொல்லிட்டேன், எங்களை பற்றியும் சொல்லிட்டேன், கிராமத்தை பற்றியும் சொல்லிட்டேன். இனிமே சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு வீடியோலையாக காட்டுறேன். சரி, இதோட நம்மளோட எபிசோட் 2 முடிச்சுக்கலாமா? அடுத்த எபிசோட்லேருந்து நம்மளோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. சந்தோஷம், காதல், துக்கம், அழுகை, அன்பு அப்படின்னு எல்லாமே இந்த கதையில் இருக்கும். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டெய்லியும் ஒரு வீடியோ வச்சு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கும் ஜாப் இருக்குது. ஸோ கிடைக்கிற நேரத்தில் வீடியோவை எடிட் பண்ணி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. அப்போது பாய். நாளைக்கு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம்.